வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்தில் விதைச்ச விதைகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சுடக்கு தக்காளி. இது வந்து தோட்டத்தில் தானாகவே முளைக்கக்கூடியது தான். ஆனால் இதில் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த சுடக்கு தக்காளியில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி தெரியாததுனால அந்த செடி அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக சத்யம் நியூஸில் கூட இந்த சுடக்கு தக்காளியோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம தோட்டத்தில் இந்த செடி முளைச்சி வந்தால் அதை அப்படியே விட்டு அதில் பழம் வந்ததுக்கப்புறமா அதை பறித்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த செடி வளர்க்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு மெனக்கடலும் தேவையில்லை. இந்த சுடக்கு தக்காளி செடி தானாகவே நம்ம தோட்டத்திலலாம் முளைக்கும். அதில் வர்ற காயெல்லாம் வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் வெறுமனையாகவே சாப்பிடலாம். அதனோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை வெறுமனையாக சாப்பிட விரும்பாதவங்க அந்த பழத்தெல்லாம் சேகரித்து குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சுடக்கு தக்காளியை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. என்ன வளர்ந்த செடியை காமிக்காமல் எம்டி பேக் காமிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் தான் இப்போ தான் சீட்ஸ் போட்டிருக்கேன். இனிமேல் தான் முளைக்கும். இதோ இந்த பேக்கில் கூட வெண்டை விதை தான் போட்டிருந்தேன். அது வெண்டை செடி முளைச்சிருக்கு. சைடில் வேறு சுடக்கு தக்காளி ஒன்று முளைச்சிருக்கு. அதை எடுத்து வேறு எதுலையாச்சும் நட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த கீழா நெல்லியும் எல்லா தோட்டத்துலேயும் சாதாரணமாகவே முளைக்கிறது தான். இந்த கீழா நெல்லிலையும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை அடிக்கடி நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த இலை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் அடிக்கடி சாப்பிட முடியலனாலும் எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த கீரைலாம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த கீரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழா நெல்லியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம காகுல் பண்ணாவே அந்த தொண்டையில் இருக்க கிருமி எல்லாமே அழிஞ்சிடும். பூந்தோட்ட காவல்காரா திரும்பி கொஞ்சம் பாரடா. இது பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுடக்கு தக்காளி எவ்வளோ செலுப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சொல்லப்போனால் நம்ம விதை போட்டு வளர்க்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் கூட பராமரிப்பு இருந்தால் தான் நல்லா செழிப்பாக வரும். ஆனால் இந்த சுடக்கு தக்காளிக்கெலாம் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமையே நல்லா வரும். ஏன் அந்த நித்திய கல்யாணி செடியில் இருக்க பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு. ஆமாம், அது அழகாக ராட்டினம் சுற்றுது. ராட்டினமா? காக்கா கூட்டத்தை பாருங்க. அந்த வீட்டில் ஒரு காக்கா வந்து அந்த கயிறில் மாட்டிக்கிச்சு. அதனால் அந்த ஒரு காக்காவை காப்பாற்றுறதுக்காக எத்தனை காக்கா கூட்டம் வந்திருக்கு பாருங்களேன். அந்த மாட்டின காக்காவை காப்பாற்றி விடுற வரைக்குமே அந்த காக்காங்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு சொல்லி கொடுத்தது யாருங்க? இந்த மாட்டின காக்காவை ஒருத்தர் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா எல்லா காக்காவுமா அந்த பெரிய பில்டிங் மேலே போய் உட்காந்து வட்டமேஜை மாநாடு நடத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க எப்படி மாட்டுச்சுன்னு. அருங்குப்புல் வந்திருக்கு.
அவ்வளோதான், இப்போதைக்கு மாடி தோட்டத்தில் வளர்ந்துருந்த செடியெல்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.